ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வெட்டினரி ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் டாக்டர் ஆர் தியாகராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேசலான்னு இருக்கேன். வளர்ப்பு நாய்களில் கர்ப்பப்பை நீக்கம், விரை நீக்கம் இதை செய்கிறது அவசியமா? ஏன் செய்யணும்? எப்போ செய்யணும்? இதை செய்கிறதுனால என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட இந்த சந்தேகத்தை கேட்குறாங்க, இது அவசியம் தானா, எதுக்கு இதை செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஃப்ரீயாக விட்டுடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, நன்மைகள் என்னங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நியூட்டரிங், ஸ்பேயிங் அப்படின்னா என்னன்றது பார்த்துருவோம். நியூட்டரிங்னு சிலர் சொல்லுவாங்க, சிலர் கேஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது நியூட்டரிங்னாக்கா, கேஸ்ட்ரேஷன்னாக்கா இந்த ஆண் நாய்களில் விதைப்பையில் இருக்க விதைகளை நீக்கிறது. அது ஒரு மெத்தடு. இல்லைன்னா விதைப்பைகள்லேருந்து செமன் குழாய் மூலமாக வெளியே போகுது, அந்த குழாயில் முடிச்சு போட்டு செமன் வெளியில் போகிற மாதிரி தடுக்கிறது. இதை நம்ம நியூட்டரிங் சொல்கிறோம். அதே சமயத்தில் ஸ்பேயிங், கர்ப்பப்பை நீக்கத்தை ஸ்பேயிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது என்னென்னா சூலகம், பெண் நாய்களில் சூலகம், கர்ப்பப்பை இது ரெண்டையும் நீக்கிறது, அறுவை சிகிச்சை மூலமாக நீக்கிறது. இதுதான் இதோட மீனிங். இதை எப்போ செய்யலாம்? அது ஒரு முக்கியமான கொஸ்டின். பெண் நாய்களில் நீங்கள் 6 மாதத்துலேருந்து 8 மாதத்தில் செய்யலாம். அது தட் மீன்ஸ் நீங்கள் முதல் சீசன், அது முதல்ல பீரியடுக்கு வர்றதுக்கு முன்னாடியே செய்யலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு சீசன் விட்டுட்டு அடுத்த சீசன் வர்றதுக்குள்ளே செய்கிறது நல்லது, முன்னாடியே செய்யக்கூடாதுமாங்க. அதெல்லாம் தவறான கருத்து. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே, அது மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் செய்யலாம். அப்படி செஞ்சு எவ்வளோ சீக்கிரம் செய்வீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா அது அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஊண்டுன்னு சொல்லுவோம்ல, அது ஆறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு வாரத்திலே ஆறிடும். ஒரு வாரத்திலே ஆறிடுங்கிறதுக்காண்டி அதை வேகமாக ஓட வைக்கக்கூடாது, மாடிபடியெல்லாம் ஏற வைக்கக்கூடாது. ஒரு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு 3 வாரம் அதை கன்ஃபைன் பண்ணி அதோட மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஒரு மாதத்தில் அது சரியாயிடும். இது நீங்கள் வயது முதிர்ந்த டாகில் ஒரு 8 வருஷம், 9 வருஷம், 7 வருஷம் டாகில் பண்ணும்போது இந்த அறுவை சிகிச்சை பண்ண அந்த காயங்கள் ஆறுவதற்கு ரொம்ப வாரங்கள் இழுக்கும். அதான் இதில் உள்ள அட்வான்டேஜ். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் சீக்கிரமாக செய்கிறது நல்லது. அதே மாதிரியே பெண் நாய்கள், ஆண் நாய்களில் 6லேருந்து 8 மாதத்துலேயே செய்கிறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்த காயங்கள் சீக்கிரமாக ஆறிவிடும். இது எப்போ செய்கிறதுங்கிறத பொறுத்தது. ரைட்டு. அடுத்ததாக ஏன் செய்யணும்? ஆண் நாய்களில் இந்த நியூட்ரிங் ஏன் நாம் செய்கிறோம்னா, அதோட கோபம், அக்ரெஷன் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா குறைஞ்சிரும். ஓனர்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கும். ஓனர் சோபாவில் இருக்கிற நாயை கீழே இறங்குப்பான்னு சொன்னாக்கா அது முறைக்கும், என்ன ஏன் இறங்க சொல்கிற அப்படின்னு. அதே இது நீங்கள் நியூட்ரிங் பண்ண நாயின்னாக்கா அது சடசடன் கீழே இறங்கி வாழை ஆட்டிக்கிட்டு அதுக்கு இடம் கொடுத்துட்டு அது ரொம்ப பிரியமாக நக்கிக்கிட்டு. ஸோ இந்த கோபம், அக்ரெஷன்லாம் போய் நல்ல பிரியமாக இருக்கும். சொந்த மாஸ்டர்கிட்டே நீங்கள் நியூட்ரிங் பண்ணலன்னா அது கொஞ்சம் கோவத்தை காட்டும், மாஸ்டர்கிட்டே கொஞ்சம் கோவத்தை காட்டும். ஸோ இதே மாதிரியே தெரு நாய்களை வேலி தாண்டி போய் பெண் நாய்கள்கிட்ட மீட்டிங் போகிறது, அல்லது காம்பவுண்டு சின்னதாக இருந்துச்சுன்னா தாண்டி குதித்து வெளியில் போய் தெருநாய்களோட மிங்கிள் ஆகிறது, அதெல்லாம் நடக்காது. மற்ற நாய்கள் ஆண் நாய்களோட சண்டைக்கு போகாது, ஒரு பயந்த சுபாவத்தோட வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அதே மாதிரி பெண் நாய்களை பொறுத்த வரைக்கும் ஆண் நாயை தேடி ஓடாது. இதனால தான் நம்ம ஸ்பேயிங்கும் நியூட்ரிங்கும் செய்கிறோம். விரைப்பை நீக்கம், விதை நீக்கமும், விரை நீக்கமும், கர்ப்பப்பை நீக்கமும் நம்ம செய்கிறோம். அடுத்ததாக இதனால என்ன அட்வான்டேஜ்? இதனால் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. வியாதிகள் நிறைய வரும் இது செய்யலைன்னாக்க. முதிர்ச்சி காலத்தில், வயதான காலத்தில், அதாவது ஆண் நாய்களில் இது செய்யாத ஆண் நாய்களில் வயது முதிர்ந்த சமயத்தில், அது நமக்கெல்லாம் 100 வருஷங்கிற மாதிரி நாய்களுக்கு 16 வருஷம். ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே 125 நாய்களுக்கு, இந்த சர்ஜரி செய்யாத நாய்களுக்கு டியூமர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆண் நாய்களுக்கு விதையில் டியூமர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நாம் இது ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்குது, அது என்லார்ஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ராஸ்டேட் கிளாண்ட் தான் அது செமனில் உள்ள செக்ரீஷன் எல்லாம் சுரக்கிறதுக்கான ஒரு கிளாண்டு. அது வீங்கி போயிருக்கும். சில சமயத்தில் அந்த கிளாண்ட்லேயே உங்களுக்கு டியூமர் வந்துடும், கட்டி வந்துடும்.
ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நியூட்ரின் கேஸ்ட்ரேஷன் செய்கிறது நல்லது. அடுத்ததா பெண் நாய்களை பொறுத்த வரைக்கும் சூலகத்துலேயும் கட்டி வந்துடும். இதை செய்யலைன்னாக்கா வயது முதிர்ச்சி சமயத்தில் கர்ப்பப்பையிலையும் கட்டி வந்துடும். ஸோ அதனால் இதை நாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாயிடுது. இந்த பதிவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, நான் போடுற எல்லா எஃபர்ட்டும் உங்களை வந்து சேரணும்னா, நீங்கள் சர்ச் கொடுக்காமையே உங்களை வந்து சேரணும்னா நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.